ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியாக இடியாப்ப மாவு பக்குவமாக எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். இந்த அளவுப்படி சரியாக எடுத்துக்கோங்க. 2 கப்பு வறுத்த மாவு, அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போது 3 கப்பு தண்ணி. உங்களோட கப்பு இல்லைன்னா நம்ம நார்மலாக உள்ள டீ டம்ளர், அந்த 3 கப்பு தண்ணியை நல்லா தரன்னு கொதிக்க வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போது மாவையும் உப்பையும் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த கொதிக்கிற வெந்நியை அப்படியே கொதிக்கிற சமயத்துலேயே பாதியை ஊற்றிட்டு லைட்டாக அந்த தண்ணி வெந்நி கீழே போகிறதுக்காக வேண்டி லைட்டாக கிளறி விட்டுறலாம். முக்கியமாக இந்த மாவு கிண்டுறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். இப்போது மீதி உள்ள பாதி தண்ணியையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக அது மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தோன்னா அந்த சூட்டில் மாவு நல்லா செட் ஆகி கையில் கொட்டாத அளவுக்கு இப்படி பிசைஞ்சால் கொழக்கட்டை பிடிக்க வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், பக்குவமாக மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் முக்கியமானது வறுத்த மாவு, நல்லா வறுத்த மாவுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நி ஊற்றணும். எந்த அளவுக்கு மாவு வறுபட்டுருக்கோ அந்த அளவுக்கு வெந்நி சூடு இருந்தால் தான் அந்த மாவு பக்குவம் சரியாக இருக்கும். இதில் முக்கியமான டிப்ஸு, 1 கப்பு மாவுக்கு கரெக்டாக 1.5 கப்பு தண்ணி சரியான அளவாக இருக்கும். ஒரு வேளை தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஆன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த மூடி வைக்கிறத கூட ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிங்கன்னா தண்ணி நல்லா இழுத்துக்கும், பக்குவமாக ஆயிரும். இப்போ வழக்கம் போல் இடியாப்ப குழலில் மாவை புழிஞ்சு வச்சிட வேண்டியதுதான். 5 மினிட்ஸில் நல்லா ஆவி வந்துடும், இடியாப்பம் வெந்துடும். தொட்டு பார்த்தோன்னா அப்படி கொஞ்சம் எலும்பி வரும். அவ்வளோதான், சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்பெசிஃபிக்காக வறுத்த மாவில் பண்ணுறதுனால இது நல்லா வாசனையாகவும் நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்ல உதிரியாகவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.